ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க, இப்போ குரூப்பில் வந்து ஒரு கொஸ்டின் பாருங்கடா. லாஸ்ட் அதான் கொஸ்டின் நம்பர் 11 இருக்கு பாருங்கள். எடுத்துட்டிங்களா? அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு டீச் பண்ணுறேன். கிவன் தட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்கள். அந்த கொஸ்டின் எழுதுகிறேன் பாருங்கள். கிவன் தட் m+2 given that m+2 where m is a positive integer சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த mன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். where m is a positive integer, where m is a positive integer, where m is a positive integer, comma, is a zero of the polynomial, is a zero of the polynomial, is a zero of the polynomial. Q of x is equal to x square minus mx minus 6, x square minus mx minus 6, full stop. Which of this is the value of m ன்னு சொல்லி 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 3, ஆப்ஷன் C 2, ஆப்ஷன் D 1. கரெக்டாமா? இப்போ எம்மோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம் தான். அதாவது நல்லா கவனிங்க, இந்த m+2ன்றது என்னென்னா இந்த m+2ன்றது q of x என்ற பாலினாமியலோட ஜீரோ. அதாவது ஒரு பர்டிகுலர் பாலினாமியலுக்கு ஒரு ஜீரோ கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஜீரோவை எடுத்து அந்த பாலினாமியலில் எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோன்னா அந்த பாலினாமியல் ஜீரோவாக மாறும். அதுக்கு பேர் தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அதாவது when we replace the value of x of the quadratic polynomial x square minus m into x minus 6 by m+2, the polynomial becomes 0. Okay, that is why this m+2 is called as the zero of the polynomial. அதுதான் இதோட மீனிங். புரியுதாமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? So therefore q of m+2 is equal to 0. அப்படிதான் அர்த்தம் இதோட மீனிங். எக்ஸுக்கு பதிலாக m+2 போட்டால் அந்த பாலினாமியல் என்னவா மாறும்? ஜீரோவாக மாறும். ஏன்னா m+2ன்றது என்னென்னா is a zero of the polynomial கொடுத்துட்டாங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணலாமா? that which implies I'm going to replace x by m+2. அப்போ நான் m+2 the whole square minus m into இந்த x பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? m+2 minus 6 which is equal to 0. ஓகேவாடா? இப்போ பாருங்க, ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் என்னென்னா m மட்டும்தான் இருக்குது, m என்ற அன்னோன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியாமா? இப்போ பாருங்க, இது m+2 the whole square அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த m+2 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a plus b the whole square ஃபார்முலா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் a plus b the whole square ஃபார்முலா? சொல்லுங்க. ப்ளஸ் 2ab ஆமா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சரியாடா? இதே a minus b the whole square மைனஸ் 2ab. இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியை இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? m+2 the whole square is m ஸ்கொயர். a இருக்க பிளேஸில் m இருக்குது, b இருக்க பிளேஸில் 2 இருக்குது. அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ m இன்டூ 2, 2 இன்டூ a இன்டூ b அந்த ஃபார்முலா. அப்புறம் மைனஸ் m உள்ள அப்ளை பண்ணுறேன். மைனஸ் m இன்டூ m என்ன? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு பேர். மைனஸ் m இன்டூ m இஸ் மைனஸ் m ஸ்கொயர். மைனஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் அகைன் இதுவும் மைனஸ் தான். m இன்டூ 2 என்ன ஆகும்னா m2 எழுதக்கூடாது, 2m எழுதணும். ஆல்வேஸ் நம்பரை வந்து எப்போவுமே ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி எழுதணும். அப்போ 2m மைனஸ் 2m மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, m ஸ்கொயர் நல்லா கவனிக்குமா. இப்போ இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் m ஸ்கொயர் இருக்குது. ஸோ ப்ளஸ் m ஸ்கொயர் இங்கே எதுவுமே சைன் இல்லைன்னா ப்ளஸ் m ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் m ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல், தட் இஸ் 0. அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 ஸ்கொயர் என்ன? ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் 4. அதை நான் ப்ளஸ் 4 எழுதிக்கிறேன். ப்ளஸ் 2 இன்ட்டு m, அதாவது பாருங்கள், இந்த 2 இன்ட்டு 2 என்ன? 4. 4 இன்ட்டு m இஸ் 4m. ஸோ ப்ளஸ் 4m மைனஸ் 2m மைனஸ் 6 which is equal to 0. which is equal to 0. சரியா? இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் இங்கே மேலே எழுதுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்களேன். வாட் இஸ் 4m மைனஸ் 2m? 2m தான். 4mல இருந்து 2m மைனஸ் பண்ண 2m. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? சேம் வேரியபிள் இருக்கு பாருங்க, m. அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 மைனஸ் 6 என்ன? மைனஸ் 2. ப்ளஸ் 4 மைனஸ் 6 என்னமா? மைனஸ் 2 which is equal to 0. இந்த ரெண்டையும் பாருங்க, ப்ளஸ் 4 மைனஸ் 6 இஸ் மைனஸ் 2. ஆப்போசிட் சைன் இருந்தால் சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ மைனஸ் 2 வரும். இப்போ இந்த மைனஸ் 2 ரைட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ 2 இன்டூ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அந்த சைட் போனால் 0 ப்ளஸ் 2 இஸ் ப்ளஸ் 2 மாறிடும். ரைட் சைடில் 0 தான் இருக்குது. 0 ப்ளஸ் 2 இஸ் 2. இப்போ 2 இங்கே மல்டிபிகேஷன் இருக்குது. 2 இன்டூ m, 2 ரைட் சைடில் கொண்டு போனால் என்ன ஆகும்? பிகம்ஸ் டிவிஷன். ஸோ m இஸ் ஈக்குவல் டு 2, இந்த 2 இந்த சைடு வந்து டிவிஷன் ஆயிரும். 2 by 2 ஓட ஆன்சர் என்ன? 1. ஹென்ஸ் த வேல்யூ ஆஃப் m இஸ் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் இருக்காடா பாருங்க. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பியா? ஓகே, வெரி குட். காப்பி பண்ணிக்கோங்க, ஈஸியான சம். சரி, ஆப்ஷன் டி. சாரி, தேங்க்யூ. ஆப்ஷன் டி
ஆன்சர் இஸ் 1. இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து 1. The value of m is equal to 1. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ப்ளீஸ் ரைட் ஃபாஸ்ட். ஓகே, கவனிங்கம்மா. அதாவது இங்கே என்னென்னா இந்த கொஸ்டின் நம்பர் 13, அதாவது எக்ஸாம்பிள் 13 இருக்குது நம்ம chat பாக்ஸ் குரூப்பில் இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros are reciprocals of the zeros of the polynomial f of x is equal to, கவனிங்கம்மா. அதாவது என்னென்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்கடா. அந்த பாலினாமியல் வந்து f of x is equal to ax square plus bx plus c அப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதில் ஏவும் சியும் நாட் ஈக்குவல் டு 0, கமா போட்டு a நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் c ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த பர்டிகுலர் பாலினாமியலில், சரியாம்மா, இந்த பர்டிகுலர் பாலினாமியலோட ஜீரோஸ் இருக்குல்லடா, அந்த ஜீரோஸ்க்கு ரெசிப்ரோக்கல் இருக்கும்ல, அது ஜீரோவாக இருக்குல்ல. ஒரே நிமிஷம்டா, 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணுறாங்க. 1 மினிட். ஓகே, லிசன். அதாவது என்னன்னா இந்த பர்டிகுலர் பாலினாமியலோட ஜீரோஸ் இருக்கும்ல, 2 ஜீரோஸ். ஓகேவா? ஏன்னா ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். அந்த 2 ஜீரோஸோட ரெசிப்ரோக்கல் வந்து இன்னொரு பாலினாமியலுக்கு ஜீரோஸாக இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியலை உருவாக்க சொல்கிறாங்க. அதாவது மீனிங் என்னென்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பாலினாமியலோட 2 ஜீரோஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கலாம். Let alpha and beta be the 2 zeros அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதாமா? 2 zeros of f of x அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 ஜீரோவோட ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும்? Then what is the reciprocal of these 2 zeros? சொல்லுங்க பார்க்கலாம். யாரா சொல்லுங்க, சீக்கிரம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இந்த ஆல்ஃபாவும் பீட் யூஸ்வலாகவே ஒரு சொல்லுங்கம்மா, வளன்னு சொல்லுங்க. இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் என்னம்மா? நான் கேட்டது அது இல்லைடா. இப்போ ஆல்ஃபான்றது ஒரு இந்த கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியலோட ஒரு ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கிறோம், பீட்டான்றது இன்னொரு ஜீரோன்னு எடுத்துருக்கோம். இப்போ ஆல்ஃபான்றது ஒரு ஜீரோ இல்லை, அந்த ஜீரோவோட அந்த ஆல்ஃபாவோட ரெசிப்ரோக்கல் என்ன? 1 by alpha. கரெக்டாமா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் these 2 zeros are 1 by alpha and 1 by beta. கரெக்டாமா? இந்த 2 ஜீரோவோட ரெசிப்ரோக்கல் வந்து 1 by alpha 1 by beta. இப்போ இந்த 1 by alphaவும் 1 by betaவும் இன்னொரு பாலினாமியலுக்கு ஜீரோஸாக இருக்கு. அந்த பாலினாமியலோட, நல்லா கவனிங்க, அந்த பாலினாமியலோட ஈக்குவேஷன் பாலினாமியலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் சொல்றது புரியுதாமா? அதாவது ax square plus bx plus c என்ற ஒரு பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் இருக்குல்ல, அந்த 2 ஜீரோஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இப்போ இந்த 2 ஜீரோஸ் வந்து இந்த ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. அந்த பாலினாமியலோட 2 ஜீரோஸ் வந்து 3யும் 5ன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஒரு பாலினாமியல் கொடுத்து இந்த பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் இருக்குது, அந்த 2 ஜீரோ வந்து 3யும் 5ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஓகேவா, என்ன அடுத்து உங்ககிட்ட நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 ஜீரோவோட ரெசிப்ரோக்கல் வந்து இன்னொரு பாலினாமியலுக்கு ஜீரோஸாக இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ வந்து இந்த 2 ஜீரோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/3 and 1/5. அப்போது இந்த ரெண்டுமே என்னென்னா அனதர் பாலினாமியலோட ஜீரோஸ். அப்போ அந்த பாலினாமியலை உருவாக்குங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். இங்கே வந்து அந்த மாதிரி 3, 5லாம் கொடுக்காம ஜென்ரலாக ஒரு பாலினாமியல் ax square plus bx plus c கொடுத்துட்டு இந்த பாலினாமியலுக்கு வந்து ஜீரோஸ் என்னவா இருக்குமோ அந்த ஜீரோஸோட ரெசிப்ரோக்கல் வந்து இன்னொரு வேற ஒரு பாலினாமியலுக்கு ஜீரோஸாக இருக்குது, அந்த பாலினாமியலை உருவாக்குங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த கொடுத்துருக்கக்கூடிய f of x என்ற பாலினாமியல், தட் இஸ் ax square plus bx plus c ஓட பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் இருக்கும்ல, அந்த 2 ஜீரோவை யூஸ்வலாக நம்ம என்ன எடுத்துப்போம், ஆல்ஃபாவும் பீட்டாவும் எடுத்துப்போம். அப்போது இந்த ஆல்ஃபா பீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்ன? 1 by alpha and 1 by beta. அப்போ 1 by alpha and 1 by beta வந்து ஒரு குறிப்பிட்ட பாலினாமியலுக்கு ஜீரோஸாக இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியலை உருவாக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த f of x is equal to ax square plus bx plus c க்கு there are 2 zeros. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே 2 zeros இருக்குது. அந்த 2 ஜீரோவை நான் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவுமா, அப்போ நமக்கு தெரியும் வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ஜீரோஸ்க்கு ஃபார்முலா என்ன? -b/a. இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன், -b/a. நல்லா கவனிங்க, இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த 2 ஜீரோஸுக்குமே இந்த f of x ஓட ஜீரோஸ் தான். அதோட ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் என்ன? ஆல்ஃபா இன்டு பீட்டா, c/a. இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரியாமா?
அப்போ கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியலோட சம் ஆஃப் த ஜீரோஸும் கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியலோட ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸையும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ 1/ஆல்ஃபாவும் 1/பீட்டாவும் வேற ஒரு பாலினாமியலுக்கு ஜீரோவா இருக்குல்ல, அந்த பாலினாமியலோட சம் ஆஃப் த ஜீரோஸையும் அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியலோட ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸையும் கண்டுபிடிக்க போறேன். சரியா? அது செய்யலாமா? இப்போ இதுவரை நோட் பண்ணிட்டீங்களா? நான் போர்டு எரேஸ் பண்ணலாமா? எழுதிட்டீங்களா? நான் போர்டு எரேஸ் பண்ணுறேன். சரியா? ஓகேவா? நான் போர்டு எரேஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, லிசன்மா. அப்போ therefore sum of the zeros of the required polynomial நான் கண்டுபிடிக்க போறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியலோட sum of the zeros, sum of the zeros of the required பாலினாமியல். நம்ம கிட்ட என்ன பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த பாலினாமியலோட sum of the zeros கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாலினாமியலோட சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு -b/a ஃபார்முலாவும் c/a ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். அதே இது ஒரு சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் தெரிஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து பாலினாமியல் உருவாக்கணுன்றது நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த ரெக்வயர்ட் பாலினாமியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்ட் பாலினாமியலோட ஒரு ஜீரோ வந்து 1/ஆல்ஃபா, another ஜீரோ இஸ் 1/பீட்டா. அப்போ என்ன ஆகும்? 1/ஆல்ஃபா + 1/பீட்டா தானமா சம் ஆஃப் த ஜீரோஸ். கரெக்டா? which is 1/ஆல்ஃபா + 1/பீட்டா. புரியுதாமா? sum of the zeros of the required polynomial is 1/ஆல்ஃபா + 1/பீட்டா is equal to, இதை நம்ம LCM எடுக்கலாமா? sum of the zeros வேணா ஒன்று பண்ணலாம். ஒரே நிமிஷம் இருங்கடா, ஈஸ்ன்னு போடாமல் நான் இங்கே ஈக்குவல் டு கொடுக்குறேன். sum of the zeros of the required polynomial is equal to 1/ஆல்ஃபா is one of the zero of the required polynomial and 1/beta is another zero of the required polynomial. So plus 1/beta. This is equal to, இப்போ ஆல்ஃபா பீட்டா தான் நமக்கு வந்து டினாமினேட்டரில் இருக்குது. LCM எடுத்து என்ன ஆகும்? You have to do cross multiplication. So beta into 1 is, இது beta with the 1 ஓட multiply பண்ணா beta into 1 is beta, plus இந்த alpha with the numerator ஓட multiply பண்ணா alpha into 1 is alpha, divided by alpha into beta is alpha beta. டினாமினேட்டரில் alpha beta வரும். இந்த ரெண்டையும் multiply பண்ணணும். இதுதான் வந்து LCM எடுக்கிற ப்ரொசீஜர். ரெண்டு ஃப்ராக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா, ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா just do the cross multiplication. இந்த டினாமினேட்டர் அங்கே நியூமரேட்டரோட மல்டிப்ளை ஆகணும், இந்த டினாமினேட்டர் அதோட மல்டிப்ளை பண்ணிட்டு ஹோல் டிவைடட் பை இந்த ரெண்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. சரியா? இப்போ என்ன ஆகும்? பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை கீழே ஆல்ஃபா இன்டு பீட்டா அப்படி வச்சுக்கலாம். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் சேம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? 2 + 3யும் 3 + 2வும் சேம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, we all know what is alpha plus beta and what is beta, alpha into beta. ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் alpha plus beta என்ன, alpha into beta என்னன்னு. அதை அங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா? ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்க. இங்கே எழுதுறேன் பாருங்க. இதுக்கு அடுத்த ஈக்குவல் டு சைன் இங்கே கீழே போடுறேன். which is equal to alpha plus beta என்னமா? -b/a வா? -b/a divided by இந்த டிவிஷன் போட்டேன். alpha into beta என்னடா? c/a வா? கரெக்டாமா? c/a. ஓகேவா? கவனிங்க, c/a. இப்போ நமக்கு ரெண்டுக்குமே சேம் டினாமினேட்டர் இருக்கா? டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் ஆசிரிஸ் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு கூட போங்க. -b/a இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய c/a மேலே போன மல்டிபிகேஷன் கொண்டு வந்தால் a/c மாறும். Now a gets cancelled. So what is the answer? Final step. Sum of the zeros of the required polynomial. -b into இங்கே 1 ஆயிரும், இங்கே 1 ஆயிரும். -b into 1 is -b divided by 1 into cc. So this is the sum of the zeros of required polynomial. Sum of the zeros of required polynomial is -b/c, which means I'll write like this. 1/alpha வந்து plus 1/beta ஓட ஆன்சர் தான் -b/c. புரியுதாமா இந்த ஸ்டெப் உங்களுக்கு? இதுவரை எழுதிக்கோங்கடா சீக்கிரம். Completed ama? Good, very good. ஓகேம்மா, ஓகே, வெரி மச், வெரி குட். லிசன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியலோட ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த ரெக்வயர்ட் பாலினாமியல் எழுதுறேன் பாருங்கள். சரி, அங்கே நான் சம்முக்கு பதிலாக அடுத்த ஸ்டெப் இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் த zeros. Okay, product of the zeros of the required polynomial is, required polynomial ஓட ரெண்டு ஜீரோ என்ன? given polynomial ஓட ரெண்டு ஜீரோட ரெசிப்ரோக்கல், அதுதான் required polynomial ஓட ரெண்டு ஜீரோ. அப்போ என்ன ஆகும்? 1/alpha என்றது ஒரு ஜீரோ into 1/beta என்றது another ஜீரோ. கரெக்டாமா? இப்போ இது ரெண்டுனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கிடைக்கும்.
அப்போ நியூமரேட்டர் என்ன 1 into 1 is 1 divided by alpha into beta is alpha beta. இப்போ 1 by alpha beta which is equal to 1 by alpha into beta என்ன alpha into beta நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். என்ன ஆன்சரா c by a வா c by a. so 1 by c by a which is equal to 1 by c by a is அப்போ இந்த c by a மேலே வந்தால் நம்ம 1 into a by c மாறும். that is a by c தான் ஆன்சர். கரெக்டாமா 1 by c by a அதாவது reciprocal of c by a. reciprocal of c by a is a by c. so we got the value of product of the zeros. எழுதுறேன். therefore 1 by alpha into 1 by beta product of the zeros of the required polynomial is a by c. now we have the sum of the zeros of the required polynomial. what polynomial we have to find? அந்த polynomial sum of the zeros நமக்கு தெரியும், அந்த polynomial product of the zeros நமக்கு தெரியும். சரியா? இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமாடா? லாஸ்ட் ஸ்டெப் இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் தெரிஞ்சதுன்னா அந்த பாலினாமியலை உருவாக்குறதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு. யாராவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். therefore the required polynomial is சொல்லுங்கம்மா. நோ 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 ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா, வெயிட் பண்ணுங்க. the required polynomial is அதை எப்படி எழுதணும்னா x square minus sum of the roots into x அப்படிதான் எழுதணும். அந்த நம்ம எந்த பாலினாமியல் உருவாக்க போறோமோ அதோட sum of the roots into x. yes or no? sum of the zeros ஆர் ஓகேவா? sum of the zeros into x ஆமா? yes or no சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமில்லடா? sum of the zeros and product of the zeros கொடுத்துருந்தாங்கன்னா x square minus sum of the zeros into x plus என்ன எழுதணும்? வெரி குட் சஞ்சனா. பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ஸோ இது இவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். சிம்பிளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் என்னடா கிடைச்சது? 1 by alpha plus 1 by beta என்ன கிடைச்சது நமக்கு ஆன்சர்? மைனஸ் பி பை சி ஆமா? கன்ஃபார்மா? அப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் பி பை சி இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சோம்? ஏ பை சி. ஓகேவா? சரியா? இப்போ பாருங்க, லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் விச் சிம்பிளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன? பிளஸ். ஸோ பிளஸ் பி பை சி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏ பை சி. இதான்டா அந்த பாலினாமியல். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆமாம் ஜோஸ்லின் தானே போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் கரெக்டாடா பாருங்க. ஓகே, திஸ் இஸ் த ரெக்வயர்ட் பாலினாமியல். செக் பண்ணுங்கடா. ஓகேவா? எல்லாரும் எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. கரெக்ட் ஆன்சராமா? தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் பாலினாமியல். யாருக்காச்சும் இந்த கொஸ்டினோட கான்செப்ட் கொஸ்டினே புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டின் நல்லா புரிஞ்சு இதை எழுதணும். வெறுமனே ஒரே பி ஆஃப் எக்ஸ் சம்திங் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துட்டு அந்த பாலினாமியலோட ஜீரோஸ்க்கு ரெசிப்ரோக்கல் வந்து இன்னொரு பாலினாமியலோட ஜீரோஸாக இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த பாலினாமியல். அதாவது மீனிங் என்னென்னா, இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் வரும் ஓகேவா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியோட ஜீரோவும் ரெசிப்ரோக்கலாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. அதான் அதோட மீனிங். ப்ளீஸ் ரைட் ஃபாஸ்ட்மா. ஓகே, ஓகேவா? குரூப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 போர்டு எரேஸ் பண்ணிடுறேன்.
இதுக்கப்புறம் முன்னாடி அனுப்பின கொஸ்டின்ஸும் சந்தோஷ் கேட்ட கொஸ்டின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கடா. லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த கொஸ்டின் சரியா. ஜோஸ்லின் போஸ்ட் பண்ணது. கொஸ்டின் நம்பர் 5 நான் ரீட் பண்ணுறேன். இஃப் 1 0 ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதுன பாருங்கள். இஃப் 1 0 ஆஃப் அ quadratic polynomial of a quadratic நான் ஷார்ட்டாக எழுதுறேன் QUAD பாலின்னு எழுதிக்கிறேன் சரியா. பாலினாமியல் P of x is equal to of a quadratic polynomial f of x of a quadratic polynomial f of x is equal to 4x square minus 8kx 4x square minus 8 into k into x minus 9 is negative of the other. Okay, is negative of the other அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. negative of the other. நிறைய நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. வெரி குட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. போர்டு ஓகேவாம்மா? இப்போ இங்கு சுத்தமாக இல்லை. ஓரளவு தெரியுதா உங்களுக்கு? கிளியராக இருக்கா? 1 செகண்ட். ஓகே லிசன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 1 0 of the quadratic polynomial f of x is equal to 4x square minus 8kx minus 9 is negative of the other. Find the value of k ன்னு கேட்டிருக்காங்க சரியாமா. அதாவது இது given polynomial. அப்போ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? given polynomial is f of x is equal to சொல்லி ஒரு லைன் எழுதணும். நான் டேரெக்டாக சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா since 1 0 is the negative of the other. அதாவது மீனிங் என்னன்னா ஒரு 0 வந்து 2ஆக இருந்துச்சுன்னா another 0 என்னவா இருக்கும்னா இதோட நெகட்டிவ். What is the negative of 2? -2. கரெக்டாமா? -2. இப்போ ஒரு 0 வந்து -5 இருந்துச்சுன்னா another 0 என்னவா இருக்கும்? +5. ஏன்னா நெகட்டிவ் ஆஃப் திஸ் -5 is minus of -5 is +5 ஆயிரும். minus into minus is +5. அதுக்கு தான் மீனிங் வந்து 1 0 is the negative of the otherனா 1 is alpha means another one is minus alpha. அவள் தான். ஆல்ஃபா பீட்டான்னு டிஃப்ரெண்டாக எடுக்காதீங்க. ஜென்ரலாக எடுக்கும்போது ஆல்ஃபா 1 0 இன்னொரு 0 வந்து பீட்டான்னு எடுக்கும். சின்ஸ் ஹியர் இட் இஸ் மென்ஷன் தட் 1 0 is the negative of the other, therefore we have to take the two zeros as alpha and minus alpha. Therefore since first point we have to write the given polynomial, and next sentence is since 1 0 is the negative of the other. Since 1 0 is the negative of the other, therefore the two zeros are let us take the two zeros அப்படி கூட எழுதலாம். Therefore the two zeros are alpha and minus alpha. புரிஞ்சுதாமா? என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு 0 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், another 0 பீட்டான்னு எடுத்துக்கல. பிகாஸ் ஒரு 0வோட நெகட்டிவ் தான் இன்னொரு 0. ஸோ அது இன்னொரு 0 வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுச்சாமா? ஸோ ஆல்ஃபா அண்ட் மைனஸ் ஆல்ஃபா ஆர் தி two zeros of the given polynomial f of x is equal to 4x square minus 8kx minus 9. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு k கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா since 1 0 is alpha and another 0 is minus alpha, இதே இது 1 0 is the reciprocal of another 0 means 1 0 is alpha, another 0 என்ன ஆகும்? 1 by alpha. புரியுதாமா? 1 0 is the reciprocal of another 0 means alpha and 1 by alpha எடுக்கணும். 1 0 is the negative of another 0 means alpha and minus alpha எடுக்கணும். இப்போ 1 0 is the negative reciprocal of the other 0 னா product of the zeros ஓட கண்டிஷன் எடுத்து சம் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ தான் ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா என்ன ஆகும்னா ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகும். இந்த சம்மை பொறுத்தவரையில் 1 0 இஸ் த நெகட்டிவ் ஆஃப் த அதர் இருக்குல்ல, இந்த மாதிரி சம்மில் சம் ஆஃப் த ஜீரோஸ் எடுக்கணும். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏவாமா? மைனஸ் பி பை ஏ, வேர் பி இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஏ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எல்லாருக்கும் தெரியும் ax square plus bx plus c ல மைனஸ் b by a என்றது நமக்கு கண்டிஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சம் ஆஃப் த ஜீரோஸ் அண்ட் த coefficients. இப்போ அடுத்த ஸ்டெப் பண்ணுங்க. sum of the zeros we know. What is sum of the zeros? Sum of the zeros is alpha plus of minus alpha, which is equal to, அதாவது ஒரு 0 alpha இன்னொரு 0 minus alpha. So alpha plus of minus alpha is equal to minus, and what is the value of b here? b ஓட வேல்யூ என்னமா? minus 8k வா? x ஓட கோஎஃபிஷியன்ட் தான b, that is minus 8k. அப்போ minus of minus 8k divided by what is the value of a here? 4. இதான் நம்ம ax square plus bx plus c. அப்போ வந்து c வந்து -9, b வந்து -8k, a வந்து 4. அப்போ
divided by 4. இப்போ என்ன ஆகும் பாருங்க, ஆல்ஃபா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், மைனஸ் ஆல்ஃபா ஆயிரும், அப்போ கேன்சல் ஆயிரும் சம் ஆஃப் த ஜீரோஸ். அதாவது ஒரு நம்பர் வந்து இன்னும் ஒரு நம்பரையும் அதோட நெகட்டிவையும் சம் பண்ண என்ன ஆகும், ஆன்சர் 0 தானே. 5ஐயும் மைனஸ் 5ஐயும் ஆட் பண்ண என்ன ஆகும், 0. அப்போ ஆல்ஃபாவையும் மைனஸ் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணால் 0. அதனால் நான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு போடலாம், அல்லது டேரெக்டாக அந்த ஸ்டெப்லேயே 0 போடலாம், தப்பு கிடையாது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் ஆயிரும், ஸோ 8 இன்ட்டு k டிவைட் பை 4 மாறிடும். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இஸ் 0 because sum of the two zeros where one zero is the negative of the other means then their sum is 0. இப்போ பாருங்க 1 4s are 4, 2 4s are 8. இப்போ 8 by 4 என்ன ஆகும்னா 2 by 1 ஆயிரும், 2 by 1 is 2 தான், அப்போ 2k. So 2k is equal to 0. 0 is equal to 2k. Now listen carefully மா, இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன், லெஃப்ட் சைடு ரைட் சைட்லையும் ரைட் சைடு லெஃப்ட் சைட்லையும் மாற்றிக்கிறேன். ஸோ 2k is equal to 0. Then what is the value of k? சொல்லுங்க பார்க்கலாம். 2 into k வந்து 0னா k ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. வெரி குட் ஜோஸ்லின். அதாவது 2 times some value is equal to 0. 2 is a non-zero value. 2 எதோட மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ k 0வாக தானே இருக்கணும். 2 into 0 தான் 0வாக இருக்க முடியும். அப்போ k is equal to 0. அப்படி நம்ம பியூராக லாஜிக்காகவே நம்ம திங்க் பண்ணுங்க. 2 into some k value k is equal to 0 means then k should be 0. ஆர்எல்ஸ் நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா 0 by 2, 0 by any number is 0. So therefore k is equal to 0. அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன, k is equal to 0. நோட் பண்ணிக்கோங்கம்மா, டவுட் இருந்தால் கேளுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதிருக்கேன், ப்ளீஸ் ரைட் டவுன். சொல்லுங்கம்மா. எயிட் இன்டூ கேடா, 8kனா அதுக்கு மீனிங் வந்து 8ம் கேவும் வந்து ஒரே நம்பர் கிடையாது, 8 times k, வேர் k இஸ் another நம்பர். 8 இன்டூ k தான் 8kன்னு அர்த்தம், சரியாமா? இது ஒரு 2 digit நம்பர் கிடையாது, 8kன்றது ஒரு 2 digit நம்பர் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்போ இது வந்து 81 82 அப்படி கிடையாது, 8 times some number where k is one integer, another integer. So 8 times k தான் the x ஓட coefficient. Next sum போலாமா, question number 6. போர்டு erase பண்ணலாமா, நீங்கள் தான் சொல்லணும். கிளியராமா, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல இந்த சம்மு? சரி, இதே கொஸ்டினை வந்து இஃப் 1 0 ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் த ஜீரோஸ் எடுத்து சம் செய்யாதீங்க, இன்ஸ்டெட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு c/a எடுத்து சம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் பண்ணும்போது ஆல்ஃபாவும் 1 by ஆல்ஃபாவும் மல்டிப்ளை ஆகும், ஆல்ஃபா இன்ட்டு 1 by ஆல்ஃபான்னு வரும். ஸோ கீழே இருக்க ஆல்ஃபாவும் மேலே இருக்க ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகும். இதே மாடல் ஒரு சம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் போர்டு erase பண்ணுறேன். இஃப் anybody still writing please tell me ma, I'll wait. Question number 6, அதே இமேஜில் வந்து குரூப்பில் இருக்குல்ல, அதே இமேஜில் அடுத்த கொஸ்டின், question number 6 பாருங்கள். question number 6 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் டேரெக்டாக ஆன்சரை ப்ரொசீட் பண்ணுறேன். கிவன் பாலினாமியல் ஃபஸ்ட் எழுதிப்போம். கிவன் பி ஆஃப் எஃப் ஆஃப் டி, சாரி பாலினாமியல் வந்து எஃப் ஆஃப் டின்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த பாலினாமியலோட வேரியபிள் வந்து டி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டி ஸ்கொயர். யூஸ்வலாக எக்ஸ் இருக்கும், இங்கே கே டி இருக்குது, ப்ளஸ் 2 இன்டூ டி 2 இன்டூ டி ப்ளஸ் 3k. லிசன், இங்கே வந்து வேரியபிள் வந்து டி ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, டி டேர்ம் இருக்குது, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ? அதை நான் போன சமயம் எழுதுறேன், இங்கே எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்னமா, கேவா? அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி? 2 ப்ளஸ் 2, அதை 2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சிமா? சீக்கிரம் 3k is c, constant is 3 into k.
ஓகேவா? அப்போது இது வந்து பாலினாமியலின் வேரியபிள் t. ஓகேவா? பாலினாமியலின் வேரியபிள் t. இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இஃப் த சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் திஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு தேர் ப்ராடக்ட். அதாவது மீனிங் என்னன்னா, இந்த பர்டிகுலர் பாலினாமியலோட சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் எப்படிதான் இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இஃப் த சம் ஆஃப் த ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு தேர் ப்ராடக்ட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னா சம் ஆஃப் த ஜீரோஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் மைனஸ் பி பை ஏ. am I right? Which is equal to what is product of the zeros? That is c by a. இந்த ரெண்டும் சேமாக இருக்கு. சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் சேம். ஸோ மைனஸ் பி பை ஏ இஸ் ஈக்குவேட்டட் வித் சி. என்னங்கம்மா கிடச்சிது ஆன்சரு? ஓகேடா, குட். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன். மைனஸ் பி பை ஏவும் சி பை ஏவும் ஈக்குவல்னா 100% பாருங்கள். இங்கே இந்த சைடும் டினாமினேட்டரில் ஏ இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டரில் இருக்குது. ரெண்டு பக்கமும் டினாமினேட்டரில் சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம், அல்லது இந்த ஏ அந்த சைட் கொண்டு போயிட்டு கூட கேன்சல் பண்ணாங்க, உங்கள் விருப்பம். ஏன்னா ஏ அந்த சைட் போனால் சி பை ஏ இன்டூ ஏவும் ஆகும். இங்கே டிவிஷனில் இருக்கிறது அந்த சைட் போனால் மல்டிபிகேஷன் ஆகும். அப்புறம் ஏ கேன்சல் ஆகலாம், அல்லது டேரெக்டாக இங்கே ஏ கேன்சல் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ மைனஸ் ஆஃப் பி அப்போ நான் சிம்பிளைஸ் மைனஸ் ஆஃப் பி என்ன? 2. இட் இஸ் ஈக்குவல் டு சி என்ன? 3 இன்டூ கே. அப்போ மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ கேவா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? சிம்பிளைஸ். இப்போ கே தான் கண்டுபிடிக்கணும். இந்த 3 வந்து மல்டிபிகேஷன் இருக்குது, 3 இன்டூ கே. இந்த சைடு வந்து டிவிஷன் ஆயிடும். இப்போ மைனஸ் 2/3 மாறிடும், which is equal to k. Therefore the value of k is equal to minus 2/3. இந்த ஆன்சர் கிடைச்சதாமா சந்தோஷ்? இல்லை வேறு கிடைச்சதா? வெரி குட், வெரி குட். ப்ளீஸ் நோட் டவுன்மா. k is equal to minus 2/3. கம்ப்ளீட்டடாமா? ஓகே. ஒரு கொஸ்டின் சந்தோஷ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது சின்ன கொஸ்டினாக தான் இப்போ சொல்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சரி, ஒரே நிமிஷமா. இதோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ சந்தோஷ் அனுப்பின கொஸ்டின்ஸும் சரி, சரியா? அதுக்கு முன்னாடி அனுப்பின கொஸ்டினும் சரி. இந்த கொஸ்டினோட நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்களோட ரோல் நீங்கள் என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கைடு, ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு கைடு இருக்கும், சரியா? ஆடி சர்மா இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு சம் கைடு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எந்த கொஸ்டினை பார்த்தா புரியவே இல்லையோ அந்த கொஸ்டினெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளாஸ் ரூமில் நம்மளோட குரூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நாளைக்கு பாலினாமியல்ஸை வந்து டவுட் கேளுங்க, சரியா? நாளைக்கு ஒரு கிளாஸ் பாலினாமியல்ஸ் பார்க்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் சம்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும். தேர்ட் லெசனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் நல்லா தரவு பண்ணிக்கணும், சரியா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட் லெசனும் சரி, மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், இந்த 3 லெசனில் நீங்கள் எந்த டவுட் உங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது வருதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலினாமியல்ஸ் தான், சரியா? நேற்றும் பாலினாமியல்ஸ் தான் பார்க்குறோம், இன்றைக்கும் பாலினாமியல்ஸ் பார்த்துருக்கோம். அதனால் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கான்செப்ட்டில் நல்லா கிளியராக இருக்கும். ஒரு சம்மை பார்த்தா உங்களுக்கு பார்க்கும்போது புரியணும் ஸ்டெப் எல்லாமே. ஏதாச்சும் சம் புரியாமல் இருக்குது, எனக்கு அது எப்படினே தெரியல சார் அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து எனக்கு டவுட் கேட்கணும், சரியாடா? இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாடலில் தான் இப்போ சந்தோஷ் அனுப்பின கொஸ்டின்ஸுமே இருக்குது, ஹோம்ஒர்க் கேட்டு குரூப்பில் போட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் அதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லது தான், சரியா? அப்படி இல்லைனாலும் நான் நாளைக்கு கிளாஸில் அதை சொல்லித்தரேன். உங்களோட டவுட்ஸையும் தயவு செஞ்சு நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள், சரியாம்மா? இன்றைக்கி இது போதும்டா, சரியா? இது எழுதிட்டிங்கன்னா யூ கேன் லீவ்.